கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு வேகமாக பதிவுகளுக்குள் செல்வோம். ஏன்னா நிறைய மக்கள் கேள்விகள் கேட்டு அதற்கு நான் பதிலளிக்கவில்லை என்று கொஞ்சம் வேதனையோடு இருக்கிறாங்க. அத்தனை ஒரு கேள்விக்கும் பதில் கொடுத்துருவோம். இந்த பதிவு 30 நிமிட பதிவு. அநேக மக்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் வர இருக்கிறது, கேளுங்கள். முதலாவதாக ஒரு ஆடியோ. கன்னி தெய்வங்களே போற்றி போற்றி. ஐயா, அவங்கக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்கய்யா. மனசுக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குங்கய்யா. என்னால் பேச முடியலைங்க. சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. ரொம்ப ஒரு சிரமத்துலேருந்து நான் வெளியில் வந்திருக்கீங்கய்யா. அப்படி தப்பிச்சு நல்லபடியாக வந்திருக்கேன்னா அது நம்ம கன்னி தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் தாங்கய்யா. தாங்கய்யா உண்மை. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சுங்கய்யா. லிவர் பிரச்சனைங்கய்யா. கல்லீரலில் சலம் கொடுத்துருச்சுங்கய்யா. ரொம்ப முடியாமல் வேலை பார்க்குற இடத்துல பெயின் வந்து கீழே விழுந்துட்டாருங்கய்யா. இப்போ கிட்னியில் வேறு ஸ்டோன் ப்ராப்ளம்யா. ஆனால் இதெல்லாம் வரும் நினச்சி பார்க்கலங்கய்யா. இப்போ 108 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோங்கய்யா. அங்கே 15 நாளுங்கய்யா. 15 நாள் இருந்து அங்கே இது பெட்டில் இருந்தாங்கய்யா. ஆப்ரேஷன் பண்ணி அந்த நீரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்கய்யா. இப்போ இது கிட்னியில் வேறு கொஞ்சம் ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க. அதே இது பண்ணாங்கய்யா. ரொம்ப சிரமமாயிடுச்சுங்க. வேலைக்கும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியலைங்க. வீட்டில் யாருக்குமே முடியலைங்கய்யா. அம்மாவுக்கும் முடியல, தாத்தாவுக்கும் முடியல. ரொம்ப வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம்யா. வருமானம் இல்லாமல் மொபைலும் இல்லைங்க. அதனால உங்கள்கிட்ட எதுவும் பேச முடியலைங்க. என்கிட்ட ரொம்ப அம்மா வாய்ஸ் உங்கள் பதிவு கேட்க முடியாமல் மனசுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ நல்லபடியாக வந்து கலங்காதே. உன் குரலை கேட்டு நான் தம்பி கார்த்திக் பேசுகிறான் என்ற சந்தோஷத்தில் இருக்கும் ஒரு நொடியில் உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி மனம் வேதனை அடைந்து விட்டேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா ஒரு மனிதன் நின்னத்துக்காவான். எங்கே வேலை செய்ய முடியும்? வேலை எங்கே ஓடும்? என்னை நீ ஃபோனில் தொடர்பு கொள். நான் கண்டிப்பாக உன்கிட்ட பேசுகிறேன். நாளைக்கு இந்த பதிவை நீ கேட்பான்னு நம்புகிறேன். இந்த பதிவை கேட்ட உடனே என்னை நீ செல்லில் கூப்பிடு. கண்டிப்பாக பேசணும். நீ எப்போ எந்த நேரம் அடித்தாலும் கண்டிப்பாக உன்னுடைய ஃபோனை நான் அட்டன் பண்ணுவேன். என்ன கன்னி தெய்வத்திற்காக இருந்து எங்கேயாவது பேசிகிட்டு இருந்தால் எனக்கு வந்து சைலண்ட் மோடு போட்டுருவேன். இருந்தாலும் இன்னும் 2 நாளைக்கு சைலண்ட் மோடு போடாமல் உன்னுடைய ஃபோனுக்காக காத்திருப்பேன். என்னால் இயன்ற உதவி உனக்கு செய்ய தயாராக இருக்கிறேன். மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீ ஒரு பாரத்தை என் மேலே இறக்கியிருக்கிற. என்ன செய்ய? கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க சொந்த வீடு இல்லை. உன்ன மாதிரியான குழந்தைகளுக்கு அடிக்கு மேல் அடியும் வரதான் செய்யுது. ஆண்டவன் ஒரு சொந்த வீடை உனக்கு தந்திருந்தால் உன் கன்னி தெய்வத்தை உன் வீட்டுக்குள்ளே எடுத்து வந்திருப்பேன். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்து உனக்கும் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்து அந்த தாய் தந்தையரின் ஆனந்தத்தை கண்டிருப்பேன். எது நடந்தாலும் அஞ்சாதே. உன் கன்னி தெய்வம் பலமில்லாமல் இருக்கலாம், முறைப்படி எடுக்காமல் இருக்கலாம். நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் உனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்பிப்பொடி. நிச்சயமாக உன்னை அவர்கள் பாதுகாக்க இங்கிருந்து புறப்பட்டு நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நொடியில் வந்து விடுவார்கள். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் இங்கே பேசிக்கொள்கிறேன். நான் பேசுவதையெல்லாம் அவர்கள் கேட்பார்கள், என் அருகில் தான் இருப்பார்கள். என்னுடைய கன்னி தெய்வத்திற்காக நான் உழைக்கும் தருவாயில் நான் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலும் அவர்கள் இருப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த மகனுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு வர நீங்களும் உங்களுடைய கன்னி தெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள். யாரும் வேண்டிக் கொள்ளுங்கள்னு நேம்சம் வச்சுருக்காருங்க. நேம்செல்லாம் கன்னி தெய்வத்துக்கு கிடையாது. சரி, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். இப்போ அப்பா வீட்டில் தாங்க இருக்கார். இப்போ அக்கா தான் இப்போ எனக்கு மொபைல் கொடுத்துருக்காங்கய்யா. அந்த மொபைல் வந்து தான் நான் உங்கள்கிட்ட வாங்கினோன்னே உங்கள்கிட்ட தான் ஐயாட்ட தான் பேசுகிறேங்க. ஆனால் நான் ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் இருக்கும்போது நம்ம ரூபினிசா லைசல் அம்மா தான் என்னை போட்டோ அப்பா பக்கத்தில் பெட்டில் உட்காந்து அம்மாவை பார்த்துட்டே இருப்பீங்கய்யா. அவங்க தான் எனக்கு ஆறுதலுங்க. எனக்கு இப்போ கன்னி தெய்வங்கள், நம்ம கன்னி தெய்வங்கள் தான் எனக்கு ஆறுதலுங்க. இப்போ எங்கள் அப்பா நல்லபடியாக உயிர் பொழைச்சி வந்திருக்காருன்னா அது உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், எங்கள் அப்பா நல்லபடியாக உயிர் பிழைச்சி வந்திருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லவும் நான் படித்தேன். கண்டிப்பாக அது கன்னி தெய்வம் தான். உன் நம்பிக்கை வீண் போகாது. வாடகை வீட்டில் இருந்தாலும் உன் அக்காவை நீ வணங்கி கொண்டே இரு. உனக்கு விலக்கு வாங்கி கொடுத்தது மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்திலும் உன்னோடு இருப்பேன் என்று அன்றே கூறியிருக்கிறேன். நீ என்னிடத்திலே பயணம் செய்வது தடைபட்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு கூட நீ பயணம் செய்ய கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீ 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா. என் கூடவே அலைய முடியாது. ஆனாலும் கூட என்னிடம் நீ அடிக்கடி பேசலாம். என்னிடம் அடிக்கடி சில சந்தேகங்களை கேட்கலாம். என்னிடம் உன்னுடைய நல்லது கெட்டது அனைத்தையும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம். நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக என்னால் முடியும் என்றால் அந்த இடத்திற்கு நான் வருவேன்.
உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய என்னால் இயலும் என்பதுதான் உண்மை. ஆகவே கலங்காதே. உனக்கு சகோதரனாக, தந்தையாக, சகோதரியாக, ஏன் அனைத்து உறவுகளுமாக நான் இருக்கிறேன் உன் கன்னி தெய்வத்தின் மூலமாக என்பதை உணர்ந்து கொள். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உன்னை காப்பாற்றுவார்கள். மீண்டும் உன்னுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். காரணம் உண்மையிலே நம்ம கன்னி தெய்வங்கள் தான் ஏன் காரணம். உங்கள் போட்டாவே அடிக்கடி பார்ப்பீங்க, பார்த்தாவே மனசுக்கு எனக்கு ஆறுதலாக இருக்குது. அப்பா நல்லபடியாக சாரியமாகி 3 பேர், நானும் அப்பா அம்மா 3 பேர் வந்து நம்ம ரூபினிசா லைசால் அம்மாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும், உங்கள்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணுங்க. அப்போனா தான் எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதுக்கு முடியல. அம்மாவுக்கும் சுகர் ரொம்ப ஏறிடுச்சுங்கய்யா. 343 பாயிண்ட் வந்துருச்சுங்கய்யா. இப்போ அதுக்கும் பார்த்துட்டு தாங்கய்யா இருக்கோம். கவலைப்படாதையா. ஒரு வயசு வந்தால் இப்போல்லாம் பிறக்கிற பிள்ளைக்கே சுகர் இருக்குது. அதனால் ஒரு வயசு வந்தால் நோய்கள் வருவதுண்டு. ஆனாலும் உனக்கு நெஞ்சில் பலத்தையும் தைரியத்தையும் நல்ல வருமானத்தையும் கன்னி தெய்வம் தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உன்னுடைய படிப்பையும் சரி, உன்னுடைய வேலையும் சரி, நீ வாங்கும் சம்பளம் மிகவும் மிகவும் குறைவானது. இந்த வயசில் உனக்கு 7,000 ரூபா 8,000 ரூபா சம்பளம்னா அது மிகப்பெரிய பாவச் செயல். நீ சின்ன பிள்ளை கிடையாது. அதனால் உன்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கான்னு பாரு. அப்படி இல்லைன்னா அதற்கும் ஏதாவது ஐடியா தருகிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். என்னால் வீட்டில் யாருமே இல்லைங்க, நான் ஒரு ஆள் தாங்க. அதனால் என்னால் வேலைக்கும் போக முடியல, ஒன்றும் போக முடியலைங்க, என்னால் சமாளிக்க முடியலைங்க, ரொம்ப சிரமமாயிடுச்சுங்க. அதனால் இன்னும் என்னால் பண்ண முடியலைங்க, எனக்கு இப்போக்கிட்ட கூட பேச முடியலைங்க. ஆனால் என்னுடைய நிலைமைகள், நான் படுற கஷ்டங்கள் அனைத்துமே நம்ம ரூபினிசா லைசால் அம்மாவுக்கு தெரியுங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறீங்க, நாங்கள் கும்பிட்ற கன்னி தெய்வங்கள் நம்ம ரூபினிசா லைசால் அம்மா, உலகத்தில் உள்ள அனைத்து கன்னி தெய்வங்களோட ஆசீர்வாதத்தில் தான் நாங்கள் இல்லை கஷ்டப்படுறவங்களாம் இப்போ நல்லபடியாக இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்கய்யா. தாங்கியா உண்மை. இப்போ தான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்கய்யா அவங்ககிட்ட பேசுறது. மன்னிச்சிருங்கய்யா. உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே எனக்கு போதுங்கய்யா. எங்களுக்கு அதுவே சந்தோஷம் தாங்கய்யா. எனக்கு தான் மன்னிப்பா, அது நான் தான் கேட்கணும். ஏன்னா நீ பேசும்போது என் நெஞ்சுக்குள்ளே ஒரு வருத்தம் வருது. என்ன வருத்தம்னா, நீ 2-3 முறை எனக்கு ஃபோன் செய்திருக்கிறாய், நான் உன்னை தொடர்பு கொள்ளவில்லை. அதுக்கு காரணம் என் சூழ்நிலையும் உனக்கு தெரியும். எத்தனையோ மக்கள், எத்தனையோ பேய் தொல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் அனைத்தையும் நான் நேரடியாக சந்திப்பதனால் ஃபோனுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க முடியல. இந்த பதிவு கூட விடியற்காலை நான் 2:41க்கு பதிவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ இன்னொரு 1 மணி நேரம் நான் இன்னும் 2 பதிவு ரெடி பண்ணிட்டேன்னா 3 மணி 3:30 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் படுத்து காலையில் எழுந்திரிச்சு அடுத்த ரொட்டைன் வேலைகளை பார்க்கும் பொழுது நிறைய ஃபோன்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால தான் இப்போ நான் என்ன சொன்னேன், நீ நாளைக்கோ நாளைக்குன்னு அந்த பதிவை பார்த்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ணான்னா நிச்சயமாக உன்னுடைய ஃபோனை அட்டன் பண்ணுவேன், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி. ஆகவே நாளை முதல் கன்னி தெய்வங்களுக்காக உழைத்தாலும் என் நம்பர் ஆனில் இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஏன்னா உன்கிட்ட நான் பேசி ஆகணும். மீண்டும் உன்னுடைய ஆடியோவை தொடர்ந்து கேட்டு பதிலளிக்கிறேன். இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்கய்யா. இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ எல்லாரும் ரெஸ்ட்டில் இருக்காங்கய்யா. இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்கய்யா. நான் அவங்ககிட்ட பேசுகிறேங்கய்யா. அவங்கள வந்து பார்க்கணுங்கய்யா, ஆசையாக இருக்குங்கய்யா. கூடி சீக்கிரத்தில் நான் அவங்கள வந்து பார்க்குறேங்கய்யா. ஆசீர்வாதம் பண்ணிங்கய்யா. உங்கள் ஆசீர்வாதம், நம்ம ரூபினிசா லைசால் அம்மாவோட ஆசீர்வாதம், உலகத்தில் உள்ள அனைத்து கன்னி தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கணுங்கய்யா. கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். இப்போ உன் வீட்டு சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நீ கண்டிப்பாக என்னை தேடி வந்து விடாதே, அலையாதே. என்னை பார்க்க வேண்டும் என்று நினைப்பதை விட வருகின்ற ஆடி 30 அத்தைகளை பார்க்க நீ வருவாய். கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு பிள்ளை. அப்போது நம்ம நேரடியாக சந்தித்து கொள்வோம். கலங்காத, தைரியமாக இரு, போராடுவோம், வெற்றி பெறுவோம். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இந்த ஆடியோ நீயே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன ஆடியோவாக இருந்தாலும் சரி, ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இந்த அனைத்து அம்மாவை காலையில் விளக்கேற்றி வச்சு அம்மாவை கும்பிட்டுட்டு இருந்தீங்க. இப்போ கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பத்தி ஸ்டாண்டு கீழே விழுந்துருச்சுங்க, ஸ்டூலு கீழே. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சரி அதை எடுப்போம்னு சொல்லி எடுக்க போனேன். திருப்பி கீழே விழுந்த 10 ஸ்டாண்டு ஸ்டூல் மேலே இருந்துச்சுங்க. மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சுங்க. அது உங்கள்கிட்ட சொல்லணுங்கய்யா. ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா. நான் அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம அம்மா ஆசீர்வாதம் இருக்குன்னு அப்போயே நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. எங்கள் பாட்டி வேறு என் கனவுல வந்துக்கிட்டே இருக்காங்க, என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்கய்யா. நைட்டு தூங்க போகுது, அது எதுனாலும் தெரியலைங்கய்யா. நல்லதா ஆனால் கெட்டதான் தெரியல. எது இருந்தாலும் சரி நம்ம கன்னி தெய்வங்களை அவங்க பார்த்துக்கிட்டுங்கய்யா. அவங்களோட ஆசீர்வாதம் தாங்கய்யா. அவங்க ரொம்ப முடியாமல் படுக்கையாக தான் இறந்தாங்க. இறந்து 4 வருஷத்துக்கு மேலே 5 வருஷம் ஆக போகுது. ஆனால் இன்னும் கனவுல வந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி இருந்தாலும் சரி அவங்க பார்த்துக்கிட்டுங்கய்யா.
அதாவது உன்னுடைய பாட்டி வயதாகி தான் இறந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கனவில் வருவது தேவையற்ற ஒன்று தான். இனி கனவில் வர வேண்டாம் என்று நீ நினைத்தால் நீ அத்தைகளிடத்தை அங்கிருந்தே வணங்கு, அவர்கள் வருவதை நிறுத்தி விடுவார்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை ஐயா. எங்கள் வீட்டில் நாங்கள் கன்னி தெய்வத்தை ஒரு 2 வருஷமாக வணங்கிட்டு இருக்கோங்க ஐயா. ஒரு மருளாடி அப்படின்னா மருளாடுவாங்கள, அவங்க வந்து நீங்கள் எப்படி கன்னி தெய்வத்தை நீங்கள் கும்பிடலாம், மாமா மச்சினை நீங்கள் அதெல்லாம் கும்பிடக்கூடாது, அதை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா. இதுக்கு விளக்கம் கொஞ்சம் கொடுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் கேட்ட கேள்விகள் கொஞ்சம் எனக்கு புரியலை. உங்கள் வீட்டில் நீங்கள் கன்னி தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த குடுகுடுப்பக்காரர்கள் உங்களை பார்த்து நீங்கள் எப்படி வணங்கலாம், மாமன் மச்சான் என்று கூறியிருக்கிறார் என்றால், நீங்கள் உங்கள் மனைவி வீட்டு கன்னியை வணங்குகிறீர்களா என்பதை தெளிவாக சொல்லுங்கள். அப்படி வணங்குகிறீர்கள் என்றால் முறைப்படி எடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்பொழுது வேண்டுமானாலும் வணங்கலாம். எவன் சொல்லுவது நம் தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று? ஆகவே அது உங்கள் தெய்வம்தான். உங்கள் மனைவிக்கு அது அத்தை என்றால் உங்களுக்கு அம்மா. ஆகவே என்ன முறை என்னங்கிறது தெளிவாக சொல்லுங்கள். அதை எப்படி வணங்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இதற்கு முன்னாடி ஐயா விளக்கு இல்லாமல் நாங்கள் கன்னி தெய்வத்தை அதாவது எங்கள் ஒய்ஃபோட கூட பிறந்த தங்கச்சிங்க ஐயா. அவங்க அண்ணாவங்கெல்லாம் இருக்காங்க 2-3 பேர். அவங்கெல்லாம் யாருமே இதை கும்பிட மாட்டாங்க ஐயா. எங்கள் வீட்டில் அது சின்ன பிள்ளையிலேருந்து அதை எடுத்து அவங்க ஒரு வேப்ப மரத்தடியில் கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஐயா. அப்புறம் எங்களுக்கு உங்களோட வீடியோக்கெல்லாம் பார்க்கும் ஐயா கிட்ட தான் விளக்கு, அந்த 4 முகம் விளக்கு வாங்கி அதை நாங்கள் ஒரு தெய்வமாக கும்பிட்றோங்க ஐயா. இன்றைக்கி வந்து இதை ஒருத்தர் இப்படி சொல்லவும் கொஞ்சம் நாங்கள் அதை பற்றிலாம் இல்லை, கன்னி தெய்வம் எங்கள்கிட்ட இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோங்க ஐயா. இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல தீர்வு கொடுத்தா கொஞ்சம். ஒரு பிரச்சனை இல்லை. உங்கள் மனைவியின் சகோதரி, அதை நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நீதி என்னன்னா, உங்கள் மனைவியின் சகோதரர்கள் அவர்களை எடுத்து வழிபட்டு உங்களை அங்கே விருந்து கலைத்து நீங்களும் அங்கு சென்று வணங்கி வந்தால் அது சிறப்பு. ஒருவேளை ஒருவருமே கேட்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற தருவாயில் உங்கள் மனைவி அந்த கன்னி தெய்வத்திற்கு உணவு கொடுப்பதிலும் தீபம் ஏற்றுவதிலும் அந்த கன்னி தெய்வத்திற்கு உடை கொடுப்பதிலும் இருக்க இடம் கொடுப்பதிலும் என்ன தவறு வந்துவிட போகிறது? தைரியமாக இருங்க. அந்த கன்னி உங்களை வாழ்த்த தான் செய்யும். ஏன்னா நீங்கள் அன்னம் கொடுக்குறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, மலர் கொடுக்குறீங்க, உணவு வகைகள் கொடுக்குறீங்க, இருக்க இடம் கொடுத்துருக்கிறீங்க. அப்படி உங்களை ஒன்றும் அந்த கன்னி கைவிட்டுறாது. 100% உங்களை அந்த கன்னி தெய்வம் வாழ வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, இருந்தாலும் அந்த கன்னி தெய்வம் அவர்களுடைய சகோதரர்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்து அவர்கள் அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட ஒரு வாய்ப்பை கொடுக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். ஐயா வணக்கம் ஐயா. ரோமினி சால் லைசால் கன்னியம்மாக்களின் பதியில் நல்லபடியாக வேண்டிக்கிட்டு வந்தோம் ஐயா. அந்த வேண்டுதலின்படி தங்களை சீக்கிரமாக ராஜபுரத்தில் நாங்கள் சந்திப்போம் என்று கணவன் மனைவியாக நாங்கள் இருவரும் காத்திருக்கிறோம் ஐயா. எங்கள் கன்னி தேவன் அருளாலையும் பதிகளில் வேண்டிக்கிட்டபடி அருளாலையும் விரைவில் தங்களை சந்திப்போம் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. வணக்கம் ஐயா. கன்னிதெய்வமே துணை, கன்னிதெய்வமே துணை, கன்னிதெய்வமே துணை. இவர்களை நான் சந்தித்து விட்டேன். இவர்கள் இல்லத்தில் கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கு வழியும் காட்டிவிட்டேன். இனி எல்லாம் பொற்காலமே என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க இதோ வருகிறேன். அடுத்தபடியாக ஒருவர் எழுதி அனுப்பியிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். அண்ணா, நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு பாத யாத்திரை போனேன். போகும்போது நம் கன்னியம்மாவிடம் சொல்லிவிட்டுத்தான் கிளம்பினேன். கன்னியம்மா, நான் பாத யாத்திரை கிளம்புகிறேன், நீங்கள் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கிளம்பியாச்சு. கூடங்குளம் வழியாக திசையன் விலை வந்தேன். உங்கள் ஊர் வழியாக வரும்போது ஊரின் சந்தைக்குள் வந்துதான் வந்தேன். வரும்போது சந்தை கடையில் கன்னிப்பெட்டி சுலவு இருந்தது. பார்த்ததும் நினைத்தேன், அண்ணன் இருக்கும் ஊரிலும் கன்னிப்பெட்டியும் இருக்கும் என்று நினைத்தேன். சென்றேன் என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா என்னை சந்தித்திருக்கலாமே, நானும் உங்களை சந்தித்திருப்பேனே. இருந்தாலும் பரவாயில்லை. திருச்செந்தூர் முருகனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக ஒரு கேள்வி என்னவென்று பார்த்து பதிலளிக்கிறேன். அண்ணா, எனது அக்கா எங்கள் வீட்டில் உள்ள கன்னி தெய்வத்தை விளக்கு ஏற்றி வணங்குகிறாள். அக்கா கனவில் அந்த கன்னிப்பதியில் 2 குழந்தைகளும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கையை பிடித்து வருவது போல் கனவு கண்டிருக்கிறாள். இதில் அந்த ஆண் குழந்தை அக்காவின் கொழுந்தன். அமாவாசை மட்டுமே ட்ரெஸ் எடுத்து வைத்து வணங்குகிறாள். இந்த ஆண் கன்னியும் எங்கள் அக்கா பெண் கன்னியும் ஒரே பதியில் இருக்க சாத்தியமா என்று கேட்டிருக்கிறார்கள். சாத்தியமே கிடையாது.
ஆண் கன்னி என்பது தனியாக வைத்து வழிபட வேண்டும், பெண் கன்னி என்பதை தனியாக வைத்து வழிபட வேண்டும். இதற்கெல்லாம் நான் பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன். நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். என்னுடைய முந்தைய பதிவுகளை சென்று நீங்கள் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கேள்விக்கு வருகிறேன். கன்னி தெய்வம் துணை. அண்ணா, கன்னி தெய்வங்கள் துணையோடு எனது மகளுக்கு சென்னையில் வேலை கிடைத்து விட்டது. எல்லாம் கன்னி தெய்வங்கள் ஆசீர்வாதம் தான் அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா. நிச்சயமாக கன்னி தெய்வத்தை நம்பக்கூடிய பிள்ளைகளெல்லாம் 100% கன்னி தெய்வத்தின் ஆசியோடு வாழ்வார்கள். ஒரு வேலையில் இருந்தால் அந்த வேலையில் அவர்களுக்கு ஏற்ற ஒரு வருமானம் வர கன்னி தெய்வங்கள் துணை புரிவார்கள். பதவி உயர்வுகள் வர வேண்டும். அநேக பிள்ளைகள் இன்னும் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க வேண்டும். கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு அவர்களெல்லாம் இந்த உலகில் நல்ல நிலைமைக்கு வந்து வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அத்தை கன்னி தெய்வங்களுக்கும் நன்றி, எல்லா கன்னி தெய்வங்களுக்கும் நன்றி என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு ஆடியோ, அதை கேட்டு பதிலளிக்கிறேன். வணக்கம் அண்ணா, நான் மதுரையிலேருந்து சித்ரா பேசுகிறேங்கண்ணா. அண்ணா, 1வது பதிவிலிருந்து இப்போ உள்ள 383வது பதிவு வரையும் முழுமையாக ஒவ்வொரு பதிவாக நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன் அண்ணா. அதன்படி எப்படி வணங்கன்னு தெரியாமல் இருந்த நாங்கள் கன்னி தெய்வத்தை வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நீங்கள் சொன்னது போல் 4 முக விளக்கு வச்சு வணங்கிட்டு வர்றோன்னா, இப்போ மறுபடியும் 1வது பதிவிலிருந்து இப்போ 193வது பதிவு வரையும் கேட்டுட்ருக்கேன்னா, ஒவ்வொரு பதிவும் மறுபடி கேட்டாலும் அது புதிதாக கேட்குற மாதிரி தான் இருக்கே தவிர ஏற்கனவே கேட்ட பதிவு தானே அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லைண்ணா. ஒவ்வொன்றும் அற்புதமாகவும் அருமையான பேச்சுக்கள், அற்புதமான பதில்கள் அப்படித்தாங்கண்ணா இருக்குது. இதில் இந்த 193வது பதிவில் நீங்கள் சொன்னதை கேட்டேன்னா, என்னென்னா நாய் வளர்க்கக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க. கன்னி தெய்வத்தோடைய குழந்தைகள் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பதிவில் ஒருத்தவங்க நாய் வளர்த்ததாகவும் அந்த சகோதரன் வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுக்க போகிறப்போ அந்த நாய்க்குட்டி குளித்துட்டு வந்ததாகவும் சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுன்னா. ஏன்னா எங்கள் வீட்லேயும் நாங்கள் ஒரு வாயில்லாத ஜீவன் நாய்க்குட்டி வளர்த்துட்ருக்கோம். கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்குறதுக்கு முன்னாடி இருந்து வளர்த்துட்ருக்கோம். அப்போ எனக்கு ஒரு மனசு ஒரு வேதனையாகவே இருக்கும். அண்ணன் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வணங்குறதுக்கு முன்னாடி இருந்தே வளர்த்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மனசு வேதனையாக இருக்கும். இவங்களுடைய வீட்டில் நடந்தது மாதிரி தான் எங்களோட வீட்லேயும் நடந்ததுன்னா, எப்போ நாங்கள் கும்பிட ஆரம்பித்தாலும் சாயங்காலம் விளக்கு பொருதி கும்பிட ஆரம்பிக்கிறப்போ குறைக்க மாட்டான். குறைக்காமல் நம்ம கூப்பிட்டா எப்பயும் எங்கிட்ட பேசுகிறப்ப என்ன பாஷையில் பேசுவானோ அந்த மாதிரி எங்களை எங்கே அவனை கட்டி போட்டிருந்தாலும் நம்ம விளக்கு போட்டு மந்திரம் படிக்க ஆரம்பித்த உடனே, கன்னி தெய்வத்தோடைய பேரை உச்சரிக்க ஆரம்பித்த உடனே, மணி ஓசை கேட்ட உடனேயே அவன் எங்களை கூப்பிட வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிருவான்னா. கூப்பிட்ட உடனே சரி அவனை அவுத்து விட்டவனு கயிறை எடுத்து விட்டவுடனே இங்கே பக்கத்தில் நாங்கள் கும்பிட்றப்ப 108 முறை நம்ம கன்னி தெய்வத்தோடைய பேரை சொல்லி அந்த மந்திரம் ஃபுல்லாக சொல்லி முடித்து சாமி கும்பிட்டு முடிக்கிற வரையும் அப்படியே அமைதியாக எங்கள் பக்கத்துலேயே காலடியிலேயே படுத்தே தலை வணங்கி படுத்தே தான் இருப்பான்னா. தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு பணிவாக எங்கள் பக்கத்துலேயே படுத்திருப்பான்னா. நாங்கள் வணங்கி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நாங்கள் எந்திரிச்சு வெளியில் வரப்போ தான், அந்த ரூம்லேருந்து வெளியில் வரப்போ தான் அவனும் வெளியே வருவான்னா. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. எங்களுக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நினைச்சேன். அந்த வீட்லயே அந்த மாதிரி நடந்தது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நன்றிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா. உங்கள் ஆடியோவை முழுவதுமாக கேட்டேன். இந்த நாய் வளர்ப்பதை உங்கள்கிட்ட நான் எந்த குறையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா வளர்த்த நாயை நாம் கொல்ல முடியாது, பாவம். ஆகவே இந்த நாய்க்கு அப்புறம் நீங்கள் நாய் எடுத்து வளர்க்காமல் இருப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி உறவே. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா வணக்கம், மதுரையிலிருந்து தமிழ்நேசன். நான் தொடர்ச்சியாக உங்களது பதிவுகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு என்ன சந்தேகம் என்றால், எங்கள் அப்பா கட்டிய வீடு ஒன்று இப்பொழுது உள்ளது. வருங்காலத்தில் நான் ஒரு வீடு கட்ட நினைக்கிறேன். அந்த வீட்டில் கன்னியை எடுக்கலாமா, அல்லது இப்பொழுது எங்கள் அப்பா கட்டிய வீட்டில் எங்களது அம்மா எல்லோரும் நாங்கள் இருக்கிறோம், அந்த கன்னி தெய்வத்தை பதியமைத்து வழிபடலாமா? இந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதிலை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அன்பு தம்பியை நான் நேரடியாக சென்னையில் சந்தித்தேன். இவர் ஒரு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு நபர்.
அங்கே நேரடியாகவே இந்த கேள்வியை கேட்டிருக்கலாமே அன்பு தங்கமே. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதோ, உங்கள் அப்பா கட்டிய வீட்டிலேயே நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். உங்கள் அப்பா கட்டிய வீட்டில் நீங்கள் ஒருவேளை புதுப்பிக்க நினச்சா அந்த வீட்டை கூட இடித்து என்றைக்குனாலும் கட்டிக்கலாம். உங்களுக்கு அந்த வீட்டில் தோதுபடாது, இந்த வீட்டில் நம்ம வாழ்ந்துக்கிடவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வருங்காலங்களில் நீங்கள் ஒரு வீடை கட்டிவிட்டு அந்த வீட்டில் நீங்கள் எடுத்து வழிபடுவது தான் சரியாக இருக்கும். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். ஐயா, இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எந்த பதிவில் கொடுக்கப் போகிறீர்கள், பதிவு எண் என்பதை எனக்கு சொல்லவும். ஏனென்றால் நான் இப்பொழுது தான் 100வது பதிவை நெருங்கி கொண்டிருக்கிறேன். சரியாக சொல்லப்போனால் 99வது பதிவில் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அன்பு தம்பி தமிழ்நேசா. நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆனால் நானே மறந்து விடுவேனே. ஏன்னா எனக்கு நான் அவ்வளவு வேலைப்போல் இருக்கிறது. இருந்தாலும் உனக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படியாவது ஞாபகப்படுத்துகிறேன். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிப்போம். அண்ணா, கன்னி தெய்வம் துணை. நான் சாமி கும்பிட்டு விட்டு வெள்ளிக்கிழமை உலக தெய்வ பாட்டுகளை புக்கில் படிப்பேன். மறுபடியும் போனில் நான் கன்னி தெய்வத்தின் போட்டிகளை கேட்பேன். நான் அன்று உலக தெய்வ பாடல்களை படிப்பதற்கு புக்கை எடுத்து அங்கே வச்சு விட்டேன். திரும்ப வந்து ஃபோனை எடுத்து சரி போட்டிகளை நம்ம கேட்கலாம் என்று நான் பார்க்கும்போது நம்ம கன்னி தெய்வம் சேனல், நம்ம அத்தைகளோட கன்னி தெய்வம் சேனல் என் கண்ணுக்கு தென்பட்டது. சரி, இது என்ன கன்னி தெய்வம் துணை என்று போட்டு இருக்கிறது, என்ன பார்க்கலான்ற தொட்டேன். தொட்டதுக்கப்புறம் உங்களை வாய்ஸ் கேட்டு அதிலிருந்து எனக்கு கண்ணுக்கு புறப்பட்டது புனித வெள்ளி அன்று. அதிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த புக்கும் நான் தொடலை, அந்த பாட்டும் படிக்கலை. இன்ன வரைக்கும் நான் 100 பதிவுக்கு நான் கேட்டுட்டேன். நான் ஒரு கேள்வி எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. அது எனக்கு எப்போ கேட்கணும் என்னன்னு எனக்கு தெரியல. இதை எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல. நான் இதை ஒன்றா பதிவில் பார்த்துக்கினே வரேன். வந்ததுக்கப்புறம் எனக்கான கேள்வி இதில் கிடைக்குமா என்று நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் 383 பதிவு போட்டுக்கிறீங்க, அத்தனையும் கேட்பேன். கேட்டுட்டு எனக்கான கேள்வி இதில் இல்லைன்னா நான் கேட்பேன். அதற்கான பதிலை நீங்கள் சொல்லணும். சூப்பர், அருமையான ஒரு சிந்தனை. நிச்சயமாக இப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். உங்களுக்கான விடை கிடைக்கவில்லை என்றால் அது எப்பேற்பட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி, விடையளிக்க காத்திருக்கிறேன். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை. அண்ணா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் வீட்டுக்காரோட அண்ணன் மகள், அவளை பற்றி தான் நான் கேட்கணும். அவள் 3 வயது உள்ளது, இறந்துட்டால். அவளை பற்றி தான் நான் கேட்கணும். நான் பதிவுகளை பார்த்துட்டு நான் கேட்கணும்னு நினைக்கிறது சிலது இந்த வீடியோவில் நான் கேட்குறேன், எல்லாமும் செய்கிறேன். ஆனால் அதை நான் கேட்கணும். அதுக்குள்ளது யாராவது கேட்பாங்க. இந்த பதிவில் நம்ம முழுசும் கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கணும். நான் பதிவு பார்த்து கொண்டு வருகிறேன். நன்றி. கன்னி தெய்வமே துணை. நம்ம அத்தைகள் ஆசீர்வாதம் இருந்தால் எனக்குள்ள கேள்வி அது உள்ளே கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லை என்னாலும் நானே கேட்குறேன். எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலன்னா மன்னிச்சுக்குங்க. நான் இப்போ தான் முதல்ல உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இது வரைக்கும் நான் எதுவும் பேசுனதில்லை. இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. என் பொண்ணுக்கிட்ட தான் கன்னி தெய்வம் துணைன்னு நான் பதிவு பண்ண சொன்னேன். அவங்க பதிவு பண்ணி கொடுத்தாங்க. இப்படி பேசணுமான்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி பேசுகிறேன். வெள்ளிக்கிழமை தான் இன்றைக்கி நான் இதை பேசணும்னு ஏதோ எனக்கு தோணுச்சு. நான் பேசுகிறேன்னா மீதி பதிவெல்லாம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கான கேள்வியை நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அதை நான் கேட்குறேன்னா. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க நானும் காத்திருப்பேன். நீங்கள் அனைத்து பதிவுகளையும் பார்த்துவிட்டே வருகை தாருங்கள், கேள்வி கேளுங்கள். இதே போன்று வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு மூலமாக என்கிட்ட கேள்வி கேட்டுடலாம். மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார்கள், என்னவென்று பார்ப்போம். மகிழ்ச்சி அண்ணா, அனைத்து கன்னி தெய்வங்களின் கருணை தான் அண்ணா. அண்ணா, விரைவில் எனது அக்காவின் இல்லத்திற்கு கன்னி தெய்வ பதியை காண வருவதாக கூறியுள்ளீர்கள். மிக்க மகிழ்ச்சி அண்ணா. கன்னிபதி அமைத்த நாள் முதல் தங்கள் வருகைக்கு காத்திருக்கிறோம் அண்ணா. தற்போது அண்ணன் விரைவில் வருகிறேன் என்று கூறியது மிக்க மகிழ்ச்சி அண்ணா. அக்கா வீட்டு கன்னிபதிக்கு வரும்போது நம் வீட்டிற்கும் நம் கன்னிபதிக்கும் அண்ணன் வர வேண்டும் அண்ணா. அண்ணனின் திருவடிகள் நம் இல்லத்தில் பட வேண்டும் அண்ணா. மகிழ்ச்சி உறவே, இதை நான் எதிர்பார்க்கலை. ஆனால் உங்கள் அக்காவுடைய வீட்டுக்கு நான் போய் அந்த கன்னி தெய்வம் வருகை தந்திருக்கிறதா என்பதை பார்த்தேன். அருமையாக வருகை தந்திருக்கிறார்கள். அங்கு சிறு சிறு மாற்றங்கள் இருந்தது, அதை மாற்றி வைத்தேன்.
மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றி வைக்க சொன்னேன். மகிழ்ச்சி. நான் போகும்போது மழை நேரம், ஆகவே நேரமும் இல்லை. இரவு உங்கள் அக்கா வீட்டிலிருந்து கிளம்பும் போதே மணி 10ஐ தாண்டி விட்டு என்று நினைக்கிறேன். ஆகவே உன் வீட்டிற்கு நான் வரவில்லை. இனி அந்த பக்கம் வரும்பொழுது நிச்சயமாக அது உன் வீடல்ல, நம் வீடு. 100% நான் வருவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். மகிழ்ச்சி அன்பு பிள்ளையே, மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்ததாக ஒரு ஆடியோ இருக்கிறது, அதை கேட்டு பதிலளிப்போம். கன்னித்தாய் துணை அண்ணா, நம்ம ரூயல் சாலையில் அத்தைகளுடைய ஆசீர்வாதத்தோட அண்ணா, நான் மீனாட்சி தானா பேசுகிறேன், சிவகங்கையிலேருந்து. நான் பதிவை பார்த்தேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நான் அனுப்புனதுக்கு நீங்கள் எனக்கு ஆடியோ போட்டது, அந்த பதிவு போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. நான் கேட்டேண்ணா, எல்லாத்தையும் கேட்டேன். நான் பேசியிருந்ததையும் கேட்டேன், நீங்கள் பதில் கொடுத்ததையும் நான் கேட்டேண்ணா. அது அந்த பழைய இடத்துல அவங்க படி எடுத்து வைக்கலண்ணா, நூல் கட்டி எடுத்து வைக்கல. சும்மா பாவாடை சட்டை எடுத்து வச்சு பாவாடையை கட்டி ஒரு மரத்தில் கட்டி காதோல கருவம் பண்ணி வச்சு சும்மா தான் வச்சு ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. அதில் தான் பக்கத்தில் காளியத்தாலையும் கன்னித்தாயமும் வச்சு கும்பிட்டுருக்காங்க. படியெல்லாம் எடுத்து வைக்கலண்ணா. ஆனால் நான் இங்கே வீட்டில் பெட்டி எடுத்து வச்சு பொருட்கள்லாம் நீங்கள் சொன்ன பொருள் தான், ஒரு 25 பொருள் சொன்னீங்கல்ல, அதுதான் எடுத்து வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க எதுவும் செய்யலைண்ணா. டென்ஷனா நீங்கள் பேசுனதுக்கு இன்னும் ஆடியோ அனுப்பியிருக்கேன்னா அதை கேட்டுட்டு எனக்கு பதில் கொடுங்கண்ணா. மகிழ்ச்சிமா. உங்களுடைய கேள்விகள் என்ன வருகிறது என்பதை பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, நீங்கள் பேசுனது எனக்கு கன்னித்தாயே பேசுனது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் ஆடியோ போட்டிருந்தது, நான் பேசினதையும் நீங்கள் போட்டிருந்தீங்க. நீங்களும் எனக்கு அந்த பதில் எடுத்து கூறினீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் நிறையா பதில் நான் கொடுத்துருக்கேனே, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பதில் கொடுவீன்னு நான் எதிர்பார்த்து உட்காந்துருக்கேண்ணா. இதுக்கு ஒரு இது வேணும் எனக்கு. என் கன்னிக்கு ஒரு அடையாளம் வேணும்னு நினைக்கிறேண்ணா. அதே என்னுடைய ஆர்வமே. எனக்கு கன்னித்தாய் மேலே ரொம்ப 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 ஒரு ஆர்வமாக இருக்கிறேண்ணா. நான் அதை கும்பிடணும், அதை வளர்த்து கொண்டுட்டு வரணும், அதை பதியமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. கண்டிப்பாக பதியமைக்கலாம், கண்டிப்பாக வழிபடலாம். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். முதல்ல எல்லா பதிவுகளையும் பாருங்கள், பார்த்துட்டு என்ற கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் தருகிறேன். பின்பு கன்னி தெய்வத்தை எடுப்பதை பற்றி நாம் நிச்சயமாக பேசுவோம். அடுத்தபடியாக ஒரு கேள்வி. கன்னி தெய்வமே துணை அண்ணா, கன்னி தெய்வமே துணை அண்ணா, இன்று விடியற்காலையில் ஒரு கனவு. ஒருவர் உங்களுடைய தம்பி என்று அறிமுகம் செய்து கொண்டு ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றார். நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று கூறினேன். நீங்கள் வெளியூர் வேலையாக சென்றுள்ளீர்கள், உங்களை பார்ப்பது கடினம், ஆனால் நீங்கள் அத்தையின் பதியை பார்க்க அனுமதி உண்டு, பாருங்கள் என்று ஒரு கொல்லைப்புறம் போன்று ஒரு இடத்தில் அத்தையின் பதியை அழைத்து சென்று காண்பித்தார். நானும் காலணிகளை கலற்றிவிட்டு உள்ளே சென்று பார்த்தேன். இதோ ரூபினிசா லைசால் அத்தைகள் என்று சொன்னார். நான் உங்களை எவ்வளவு காலம் கழித்து பார்க்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு பார்த்தேன். ஐயா, சில நிமிடங்கள் மட்டுமே பார்க்க முடிந்தது. பின் விழித்து விட்டேன். ஆனால் அங்கு இருந்த பதி குத்துவிளக்கு, அத்தையின் பதி குத்துவிளக்கு போன்று தெரியவில்லை. ஆனால் இவர்கள் தான் ரூபினிசா லைசால் அத்தைகள் என காண்பித்தார்கள். குத்துவிளக்கு மல்லிகை பூவால் அலங்காரம் செய்திருந்தது. ஐயா, நான் அத்தைகளையே தான் பார்த்தேனா அல்லது எங்கள் கன்னி தெய்வத்தை பார்த்தேனா என தெரியவில்லை. இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. விடிந்ததும் உங்கள் பதிவும் அப்லோடு செய்யப்பட்டது என்று கூறியிருக்கிறீர்கள். கொல்லைப்புறமாக சென்று பார்த்தேன் என்று கூறும் பொழுது இது அத்தைகளின் பதிவென்று நான் எப்படி கூறுவேன்? அத்தைகளின் பதி கொல்லைப்புறமாக வர வேண்டிய அவசியமே இல்லை. அத்தைகளின் பதிக்கு வரும்பொழுது நேர் வழியாகத்தான் வர வேண்டும். நேர் வழியாகத்தான் அத்தைகளின் பதியை காண முடியும். நேர் வழியாகத்தான் அனைத்து பிள்ளைகளையும் உள்ளே அழைக்கிறேன். கால் கழுவ வேண்டுமென்றால் முன்னே காலை கழுவிவிட்டு முன்பாதையிலேயே வர சொல்லுவேனே தவிர பின்பாதைகள் வரக்கூடாது. கன்னி தெய்வத்தை வழிபடும் போது பின்பாதை நமக்கு எதுக்கு? இருந்தாலும் உங்கள் வாயிலேயே ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, அத்தைகள் பதி மாதிரி இல்லை அப்படின்னு. இருந்தாலும் யாரும் என்னை போன்று பேசி உங்களை ஏமாற்றி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள்.
நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.